இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, நியூவா ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியலாம். அதாவது வியாகாம் நெட்வொர்க்ல கலர்ஸ் குரூப்னுடைய ஒரு நியூவான ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல ஏப்ரல் 15 2 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, சேனல் நேம் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் 18 இந்த சேனல அஃபிஷியலாவே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, முன்னணி டிடிஹெச் நிறுவனமான ஏர்டெல் மற்றும் டாடா ஸ்கைல மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டா லான்ச் பண்ணாங்க. டாடா ஸ்கைல இன்னைக்கு மதியம் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏர்டெல்ல பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்டெல்ல பொறுத்தளவுக்கு இந்த எல்சிஎன் நம்பர் சேனல் நம்பர் பார்த்தீங்கன்னா 293. ஸோ இந்த சேனல் நம்பர் நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா தான் ப்ளே ஆகும் எல்லா பேக்கேஜ்லயுமே. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு 1 மந்த் இல்லைன்னா 15 நாள் இந்த மாதிரி ஃப்ரீ குடுப்பாங்க. ஸோ அதுவரைக்கும் நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா டிடிஹெச் கேபிள் நெட்வொர்க்லயுமே கட்டணம் தான். இது ஒரு ஃப்ரீ சேனல் கிடையாது. 1 மந்த்துக்கு ரூ. 8 பெர் மந்த்துக்கு ரூ. 8 ஜிஎஸ்டி இல்லாம நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. ஜிஎஸ்டியோட ரூ. 9.44 வரும். ஸோ இந்த சேனல்ஸ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் தான் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லா டிடிஹெச்லயுமே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயா தான் குடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அதனுடைய டிஆர்பி பொறுத்து அந்த சேனலுக்கு நம்ம அமௌண்ட் கட்டுற மாரி வரும். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, லான்ச் பண்ண உடனே நெறைய சீரிஸ ரைட்ஸ் வாங்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் பிளான்ல தான் லான்ச்சே பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்ட தவிர மீதி எல்லா கேம்ஸுமே எடுத்து லைவ் டெலிகாஸ்ட்டும் போயிட்டுருக்கு. ஏடிபி ஸோ அந்த மாரி டென்னிஸ், அடுத்து லலிகா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் சீரிஸ் ஃபாரினுடைய ஃபுட்பால் சீரிஸ எடுத்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதேபோல காலையில NBA அப்படிங்கிற ஒரு பேஸ்கெட் பால் அந்த கேமையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. NBA பார்த்தீங்கன்னா, முன்னாடி சோனி குரூப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதேபோல லலிகா அப்படிங்கிற ஃபுட்பால் சீரிஸ ஸ்டார் குரூப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய ரைட்ஸ் எல்லாமே வாங்கி இவங்க பார்த்தீங்கன்னா, டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஐபிஎல் உரிமத்தையும் நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, வியாகாம் 18 நெட்வொர்க்கினுடைய ரிலையன்ஸ் குரூப்பினுடையது ஓகேங்களா. ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, எஸ்டி, ஹெச்டி 2யுமே லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. முதல் முறையா எஸ்டிய லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ஹெச்டி எதுலயுமே எந்த டிடிஹெச்லயுமே லான்ச் பண்ணல. இன்னும் ஒரு சில கேபிள் நெட்வொர்க்லயுமே இந்த சேனல் வரல. ஒரு சில கேபிள் நெட்வொர்க்ல மட்டும் தான் வந்திருக்கு. இது டிடிஹெச்லயுமே பார்த்தீங்கன்னா, இன்னும் சன் டைரக்ட், டிடிஹெச், வீடியோகான், டிஷ் டிவி இதுலலாம் வரல. ஏர்டெல், டாடா ஸ்கைல மட்டும் தான் இந்த சேனல் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டிடிஹெச் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய ஏர்டெல், டாடா ஸ்கை டிடிஹெச்ல வந்துருச்சா? சேனல் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துட்டுருக்கா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதேபோல டிடிஹெச்லயும் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில எல்லா டிடிஹெச்லயும் இந்த சேனல் எடுத்துருவாங்க. சன் டைரக்ட், வீடியோகான், டிஷ் டிவி இது போல கேபிள் நெட்வொர்க்லயும் எல்லா நெட்வொர்க்லயுமே கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. அந்தந்த கேபிள் ஆப்பரேட்டர கான்டாக்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கேபிள் யூசரா இருந்துச்சுன்னா, டிடிஹெச் பதிலா கண்டிப்பாவே எடுத்துருவாங்க. ஸோ இந்த சேனல் ஓரளவுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த சேனல் லான்ச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா சோனி அதேபோல ஸ்டார் குரூப்புக்கு ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் குடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, அவங்களுக்கு ஈக்குவலாவே இவங்களும் கேம்ஸ லைவ் டெலிகாஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கம்மிங் சூன்லயே பார்த்தீங்க அப்படின்னா, அதிக கிரிக்கெட் சீரிஸ் இவங்க ரைட்ஸ் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஓடிடில தான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம். ஸோ அமேசான் அதுபோல வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து சீரிஸ் எல்லாமே. ஸோ அதனுடைய ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ கிரிக்கெட் சீரிஸ் மட்டும் இவங்க இன்னும் எதுவும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. ஸோ ஃபுட்பால், ஏடிபி டென்னிஸ் ஸோ இதுபோல NBA இந்த மாதிரி ஒரு சில நல்ல கேம்ஸ் எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேனல் லான்ச் ஆனத பத்தி நீங்க உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.